இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம உறவுகளை குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒருத்தர் நேசிக்கணும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களையும் நம்ம நேசிக்கணும். நம்முடைய உறவுகள் மேம்படுவதற்கு நம்ம ஜெபிக்க வேண்டும். அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பைபிள் வசனங்கள் வாசிப்பதன் மூலமாக, ஜெபிப்பதன் மூலமாக நம்முடைய உறவுகளை நாம் மேம்படுத்த முடியும். நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்ம குடும்ப உறவுகள், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய ஊழியர்கள், சக ஊழியர்கள், நம்ம நண்பர்கள், நம்மளை சுற்றி நிறைய மனிதர்கள் இருக்காங்க. நம்மளை சுற்றி நிறைய உறவுகள் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த மதிப்பு, அன்பு மாறுபடுது. சில நேரம் மனக்கசப்பும் வருது. ஆனால் அந்த மாதிரி வெறுப்பு வராமல் நம்முடைய உறவுகள் மேம்படுவதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமானதாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய உறவை மேம்படுத்துவதற்காக நான் டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறேன், நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை காட்டிலும் உங்கள் உறவை மேம்படுத்துவதற்கு தேவனிடத்தில் ஜெபம் செய்வது மிக மிக அவசியமாக இருக்குது. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். பூஜா கலாத்தியா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க நிறைய நம்பிக்கையோடும் கனவுகளோடும் டெல்லிக்கு வந்திருக்காங்க. அப்போ இவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த மன்னா மேலே இவங்க அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அன்பு வளரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு கட்டத்தில் பிரிவு ஏற்பட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் பூஜா என்ன செஞ்சாங்க, மறுபடியும் இந்த உறவு எப்படி துளிர் விட்டதுன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். என்னோட பேர் பூஜா சலாத்தியா. நான் ஜம்முவை சேர்ந்தவள். வேலை விஷயமா நான் ஜம்முலேருந்து டெல்லிக்கு வந்தேன். நான் அங்கே மன்னாவை சந்தித்தேன். என் அலுவலகத்தில் இருப்பவர்கள் நானும் மன்னாவும் நெருங்கி பழகிறத பார்த்தாங்க. அவரோட அதிகமாக பழகாதன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அவர் என்கிட்ட எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அவர் எப்படி இருந்தார், எப்படி இருக்கிறார் என்று எல்லாவற்றையும் என்கிட்ட சொல்லுவார். என்னுடைய மனம் முழுக்க மன்னாதான் இருந்தார். நான் அவரை அதிகமாக நேசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் வெறும் மன்னா மட்டும்தான் என்னோட மனதில், மன்னாவோட சிந்தனை மட்டும்தான் இருந்தது. அவர் எனக்கு முக்கியமானவராக மாறிட்டாரு. மன்னா கிட்ட நான் சில மாற்றங்களை பார்த்தேன். அவர் திருமணம் செய்து கொள்ள விரும்பலை. நான் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். நான் அவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனால் அவர் என்னை திருமணம் செஞ்சுக்க விரும்பலை. வேலை விஷயமா அவர் டெல்லியிலேருந்து பெங்களூருக்கு போயிட்டாரு. மன்னா திரும்பி வர மாட்டாரு. அவர் வேலையில் பிஸியாக இருப்பார். என்கிட்ட பேசுறதுக்கு கூட அவருக்கு நேரமே இருக்காது. நான் பைபிளை கையில் எடுத்தேன். தேவனிடம், ஆண்டவரே, இப்பொழுது என்னை உங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறேன், வேறு எதுக்காகவும் இல்லைன்னு சொன்னேன். அதன் பிறகு நான் தொடர்ந்து பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் இனி என்ன நடந்தாலும் திரும்பி பார்க்கவே மாட்டேன்னு முடிவு செஞ்சேன். நான் எப்பெல்லாம் பைபிள் படிக்கிறேனோ, ஜெபம் செய்கிறேனோ, அப்போல்லாம் தேவன் நான் சொல்கிறத கேட்கிறாரு, என் கூட இருக்கிறாருன்னு நான் உணர்ந்தேன். நான் அந்த நேரத்தில் தேவனை கூட வளர ஆரம்பித்தேன். தேவன் என்னோட இருக்காரு. மன்னா பெங்களூர் போனது சரிதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா மன்னா பெங்களூர் போன பிறகுதான் தேவன் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. என்னுடைய இந்த சூழ்நிலை, நான் தேவனை தவிர என் அப்பா அம்மாவோட, நான் என் தங்கையோட இல்லை, என் நண்பர்கிட்ட கூட சொல்ல முடியலை. அந்த நேரத்தில் எனக்கும் தேவனுக்கும் ஆன உறவு ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான உறவை விட மேலானதாக இருந்துச்சு. தேவன் மன்னா அப்புறம் என்னோட அம்மா அப்பாவோட மனசோட காரியங்களை மாற்றினாரு. அதன் பிறகு சில நாட்களில் என்னுடைய மாமனார் வீட்டிலேருந்து விரைவிலேயே எங்களுக்கு திருமணம் செய்ய போவதாக ஒரு கால் வந்துச்சு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் என்னை தேவனிடம் முழுமையாக ஒப்படைத்த பிறகு அவரை நேசிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது எல்லா சூழ்நிலையும் சரியாயிடுச்சு. எல்லாருக்காகவும் தேவனிடம் ஒரு திட்டம் இருக்குது என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. நான் என்னை தேவனின் கரங்களில் ஒப்படைத்த பிறகு அவரிடம், ஆண்டவரே, நீங்கள் என்னை பார்த்து கொள்ளுங்கள், என்னால் முடியாது என்று சொன்னேன். அதை ஆண்டவர் செய்தார். என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
நீங்கள் அவரை மனதார நேசிக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவார். நம்மளால முடியாதது எல்லாத்தையும் அவர் ஒருவரால தான் சரி செய்ய முடியும். அவரால் மட்டும்தான் முடியும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை நான் பரிபூரணமா நம்புறேன். பூஜா கலாத்தியாவுடைய சாட்சி ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதா இருந்தது. நம்முடைய உறவுகளுக்குள் பிரிவு வரும்போது நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய உறவுகள் நல்லபடியா இருக்கும் போதும் நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இதை தான் நம்ம பூஜாவுடைய சாட்சியில பார்த்தோம். உறவுகள்னு வரும்போது கணவன் மனைவி உறவு, சகோதர சகோதரிகள் உறவு, இந்த குடும்ப உறவுகள் மேம்படுவதற்கு தேவனிடத்தில் ஜெபம் செய்வது ரொம்பவே அவசியமா இருக்கு. கண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. நீங்க திருமணமானவர்களாக இருக்கலாம், அல்லது உங்க வாழ்க்கை துணைக்காக நீங்க காத்து கொண்டிருக்கலாம், அல்லது நான் இவரை தான் கல்யாணம் முடிக்க போறேன் அப்படின்னு ஒரு எண்ணத்துல நீங்க இருக்கலாம். இப்படி நீங்க நேசிக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது இந்த உறவுகள் இன்னும் மேம்படும். பல விஷயங்களை நம்முடைய பலத்தால நம்ம செய்ய முடியாது. ஜெபத்தின் வல்லமையால தான் அதை நம்மளால செய்ய முடியும். அதனால தான் நம்ம தேவனிடத்தில் ஜெபம் செய்வது அவசியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நீங்க சொல்லலாம், நான் என்னுடைய வாழ்க்கை துணையை எல்லா பக்கமுமே அழைச்சிட்டு போறேன், நிறைய ஊரை சுத்தி பார்க்க கூட்டு போறேன், டின்னர் அழைச்சிட்டு போறேன், நிறைய gift எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், இதுதான் என்னுடைய உறவை மேம்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதை காட்டிலும் தேவனிடத்தில் நீங்க செய்கின்ற ஜெபம் உங்க உறவை மேம்படுத்தும். இதை குறித்து பைபிள் வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதிய கடிதத்துல இப்படி சொல்லியிருக்காரு. அதாவது கணவன் மனைவி அப்படி இல்லை, சீக்கிரமா திருமணம் பண்ணிக்க போறாங்க, அவங்களுக்கான ஒரு அட்வைஸா இதை சொல்றாரு. சிறிது காலம் தனித்திருங்கள், அதிக நேரம் எடுத்துக்கிடாதீங்க. ஒருவேளை அதிக நேரம் ஆச்சுது அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பிரிவு வரைக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சிறிது காலம் கூட, அந்த சிறிது நேரம் கூட எதற்காக அப்படின்னா ஜெபிப்பதற்காக. தேவனுக்கும் நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கணும் இல்லையா? அதற்காக அந்த சிறிது நேரம் ஜெபிக்கின்ற ஒரு நேரமாக இருக்க வேண்டும். வேற எந்த காரணத்துக்காகவும் பிரிந்திருக்க கூடாது. அந்த காலத்துல கணவன் மனைவி ஜெபிக்கும் போது தனித்திருந்தாங்க. அதுதான் பவுல் குறிப்பிட்டு சொல்றாரு. நீங்கள் உங்கள் துணையோடு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இணைந்திருங்கள். உங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரிவு இருக்கு, சிறிது நேரம் தனிமை, அதுவும் ஜெபிக்கின்ற நேரமாகத்தான் இருக்க வேண்டும். ஒருத்தருக்காக ஒருத்தர் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. அதுவும் தேவனுக்காக அந்த நேரத்தை நீங்க ஒதுக்குங்க. இப்படி செய்யும் போது உங்க குடும்ப உறவு இன்னும் மேம்படும். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம்னு சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, அல்லது உங்களுக்கு ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்முடைய CBN பிரேயர் லைன்ல சோஃபியா மற்றும் பாஸ்டர் ஜெனிவிவ் நமக்காக விசேஷமா ஜெபிக்க இருக்கிறாங்க. இடைவேளைக்கு பிறகு உறவை முறிப்பது எளிதானது. வாருங்கள், இந்த மாதம் நாம் உறவை இணைப்பதற்கு கற்றுக்கொள்வோம். நம்முடைய உறவை ஜெபத்தின் நெருப்பு சுவற்றால் சூழ செய்வோம். ஜெபத்தின் மூலமாக உறவுகளின் சச்சரவு குறைந்து விடுகிறது மற்றும் கசப்புணர்வு மறைந்து போகும். CBN பிரேயர் லைன் நம்பரில் கால் செய்யுங்கள் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக அதே நம்பரில் உங்கள் ஜெப வேண்டுகோள்களையும் அனுப்பி வையுங்கள். The number is 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில எல்லாமே இருந்தாலும் ஜெபம் இல்லை அப்படின்னா எல்லாமே வீண் தான். அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய உறவுகள் மேம்படுவதற்கு தேவனிடத்தில் ஜெபம் செய்வது அவசியமாக இருக்கு. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை மேம்படுத்துவதற்கு நீங்க அவங்களுக்காக நிறைய நேரத்தை ஒதுக்கலாம், அவங்களுக்காக நிறைய பரிசுகளை கொடுக்கலாம்.
ஆனா அதோடு கூட சேர்ந்து தேவனிடத்தில் ஜெபிப்பதும் ரொம்ப அவசியமா இருக்கு. நிச்சயமா இது உங்க உறவை மேம்படுத்தும். இப்போது நம்முடைய சிபிஎன் பிரேயர் லைனில் பாஸ்டர் ஜெனிவிவ் மற்றும் சிஸ்டர் சோஃபியா நமக்காக விசேஷமா பிரேயர் பண்ண போறாங்க. குடும்ப உறவுகள் மேம்படுவதற்கு அவங்க நமக்கான டிப்ஸையும் தர போறாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, உங்க அனைவரையும் மீண்டும் சிபிஎன் பிரேயர் லைனுக்கு வரவேற்கிறேன். நண்பர்களே, நாம எல்லோரும் விரும்புறது நமக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையானது நம்மோட வாழ்நாள் முழுவதும் ஒரு நண்பராக இருந்து நம்மோட வாழ வேண்டும் அப்படின்றது தான். இப்படிப்பட்ட உறவு என்ன தானாக உருவாயிடுமா என்ன? இல்ல, இதற்கு நிறைய உழைப்பு தேவைப்படுது. வாங்க இப்பவே நம்ம சிஸ்டர் ஜெனி புதிய பொருள் கிட்ட பேசலாம். அவங்க பைபிள் காலேஜ் ஸ்டாஃபா மட்டும் இல்லாம டீச்சராகவும் இருக்காங்க. அவங்கள நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வெல்கம் சிஸ்டர். ரொம்ப நன்றி சோஃபியா, நீங்க சொன்னது சரிதான். நம்மளோட திருமண உறவுல ஒரு நட்பு இருக்கணும், ஒரு ஒற்றுமை இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு நாம எல்லாருமே விரும்புவோம். இந்த உறவை மேம்படுத்துறதுக்காக நிறைய உழைப்பு தேவைப்படும். அதோட ஜெபமும் அவசியம். ரொம்ப சரியா சொன்னீங்க சிஸ்டர். இப்போ நம்ம கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. பல நேரங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உறவுகள்ல நாம என்ன செய்யணும் அப்படின்றது நமக்கு புரியறது இல்ல. பல நேரங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவரோட ஒருவர் பேசாம இருந்துடுறோம், நம்ம விரும்பினாலும் கூட. அப்படி இருக்கும்போது சிஸ்டர், இந்த சூழ்நிலையை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நாம கணவன் மனைவி 2 பேரையும் பார்க்கும்போது அவங்க வேற வேற குடும்ப சூழ்நிலையில இருந்து வராங்க, வேற கலாச்சாரத்துல இருந்து வராங்க. அதனால இந்த உறவை மேம்படுத்துறதுக்காக சில விஷயங்களை நாம செய்ய வேண்டி இருக்கு. இந்த விஷயத்துல முதல்ல நாம செய்ய வேண்டியது, இந்த உறவுல நாம தொடர்ந்து சில செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 2வதா நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளோட ஈகோவை தூர வச்சுட்டு ஒருத்தரை மத்தவங்க புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். 3வதா நம்ம என்ன செய்யணும்னா, நாம ஒருவரோட ஒருவர் கண்டிப்பா பேசணும், மனம் விட்டு பேசிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட மனசுல இருக்கிற விஷயங்களை தன்னோட வாழ்க்கை துணையோட வெளிப்படையா பகிர்ந்துக்கணும். நம்மளோட வாழ்க்கை துணை நம்ம கிட்ட மனம் திறந்து பேசும்போதுதான் நாம முழு மனதோட அக்கறையா அவங்க சொல்றத முழுசா கேட்போம். அதோட அவங்கள புரிஞ்சுக்கவும் முயற்சி செய்வோம். 4வதா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்மள நாம மாத்திக்க முயற்சி செய்யணும். சாத்தியமான சமரசங்களை செஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நேரத்திலையும் தாழ்ந்து போகணும்னு நான் சொல்ல வரல. ஒவ்வொரு சமயமும் நாம சமரசம் செஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாம எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நம்மள நாமளே மாத்திக்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கு. 5வதா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஒருவர் மற்றவருக்காக ஒன்றா சேர்ந்து ஜெபம் செய்யணும். இது மிகவும் அவசியமான ஒண்ணு. இதையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் கூட சில கருத்து வேறுபாடுகள் அப்புறம் பல விஷயங்கள்னால தீர்வு கிடைக்காம கூட போகலாம். அதனால பல நேரங்கள்ல நாம ஒத்து போக முடியாத விஷயத்தையும் நம்ம ஒத்துக்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப சரியா சொன்னீங்க சிஸ்டர். வாங்க நாம இப்ப கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு கணவன் மனைவியின் உறவுக்காக ஜெபம் செய்வோம். நீங்க சொன்னது போல தேவனுடைய அனுகிரகம் அந்த உறவுல வரணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் அந்த உறவு சிறப்பா இருக்கணும். நாம இணைஞ்சு ஜெபம் செய்யலாமா? கண்டிப்பா நம்ம ஜெபம் செய்வோம். வாங்க கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தேவன் மீது நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நாங்கள் உமக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறோம். நீங்க இந்த அழகான உறவை உருவாக்குனீங்க. நீங்க அந்த முதல் படைப்ப, முதல் குடும்பத்தை உருவாக்குனீங்க. அது மிகவும் பரிசுத்தமா இருந்தது. அது மிகவும் உன்னதமா இருந்தது ஆண்டவரே. அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள் ஆண்டவரே. நாங்கள் இதை அறிந்திருக்கிறோம். பாவம் உண்டானதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள்ல மாற்றம் ஏற்பட்டு விட்டது ஆண்டவரே. எங்களுக்குள்ள தேவையில்லாத பல விஷயங்கள் வந்துடுச்சு. ஈகோ வந்து விட்டது, பெருமை வந்து விட்டது ஆண்டவரே. இதை எல்லாத்தோட காரணமாவும் நாங்க ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு ஆண்டவரே. நாங்க இப்படிப்பட்ட குடும்பத்துக்காக, இப்படிப்பட்ட தம்பதிகளுக்காக ஜெபம் செய்யறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வாழ்க்கை துணைக்காக ஆண்டவரே. இவர்கள் தன்னம்பிக்கையை இழந்துட்டாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் களைப்படைந்துட்டாங்க. நாங்கள் ஜெபம் செய்யறோம் ஆண்டவரே. உங்களோட அனுகிரகம் அவங்க மேல உண்டாகட்டும். அவங்களால முடிந்தவரை ஒருவரை ஒருவர் மன்னிக்கட்டும் ஆண்டவரே. முடிந்தவரை ஒருவரை ஒருவர் நேசிக்கட்டும். ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒத்து போகாத சூழ்நிலையிலும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் அனுசரித்து வாழட்டும். அவர்களிடம் இப்படிப்பட்ட குறைகள் இருந்த போதிலும் அவங்களோட எல்லா குற்றங்களையும் மன்னியுங்கள் ஆண்டவரே. அவர்கள் மேல் அழுத்தம் ஏற்படுவதை விட, அவர்களை அழுத்தம் கொடுப்பதை விட அவர்களுடைய மனபலத்தை அதிகரிக்க செய்யுங்கள் ஆண்டவரே. ஒருவர் மற்றவருக்கு ஆதரவாக இருக்க முயற்சி செய்யட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபம் செய்கிறோம் கர்த்தரே. அவர்கள் வாழ்க்கையில் சவால்கள் நிறைந்த தருணங்கள் வரும்போது அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது ஆண்டவரே. மிகவும் தெளிவாக பொறுமை இழக்காமல் அவர்கள் உங்களை தங்களுடைய குடும்பத்தில் ஒரு பங்காக ஏற்படுத்தி உங்களை முன்னிலைப்படுத்தட்டும் ஆண்டவரே. தங்கள் உறவை பிணைத்துக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி செல்லட்டும் ஆண்டவரே.
கடினமான சூழ்நிலைகளில் இருந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு நீங்கள் துணையாக இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு அனுகிரகத்தை தருகிறீர்கள் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். நண்பர்களே, நீங்க உங்களுடைய உறவை மேம்படுத்துவதற்காக நீங்க ஏன் முயற்சி செய்யக்கூடாது? அதாவது முதல்ல நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றதை விட முதல்ல நாம செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்கு முயற்சி செய்யுங்க. மற்ற விஷயங்களை எல்லாம் நீங்க தேவனுடைய கரத்துல ஒப்படைச்சிருங்க. நீங்க ஜபத்தின் மூலமா கூட்டு பெற வேண்டும்னு அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்க இன்றைக்கே சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர்ல கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா அந்த நம்பர்ல ஜப வேண்டுகோள்களை அனுப்பி வைங்க. நம்பர் 9910401010. அடுத்த வெள்ளிக்கிழமை நான் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய அலுவலகத்துல உங்களுடைய சக ஊழியர் மற்றும் உங்கள் முதலாளியோட உறவு மேம்பாட்டுக்காக நாம விசேஷமா ஜெபம் செய்வோம். இப்போ எங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சி தொகுப்பாளருடன் இணைந்திருங்க. பாய். God bless you all. நன்றி பாஸ்டர் ஜெனிவிவ் மற்றும் சோஃபியா, எங்களுக்காக நீங்க விசேஷமா ஜெபம் செஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி உறவு மேம்பட எங்களுக்காக நீங்கள் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும், ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். இப்பொழுது ஆரம்பிக்கிறது சூப்பர் அட்வென்ச்சர் சூப்பர் புக் சம்மர் கேம்ப் 2026 மிஷன் பாசிபிள் வித் காட். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பைபிள் அட்வென்ச்சர் இருக்கும். ஃபன் ஆக்டிவிட்டீஸ், டான்சிங், சிங்கிங் மற்றும் டைம் டிராவல். கிறிஸ்ஜாய் கிஸ்மோவுடன் இணைந்து நாம் சந்திப்போம் பைபிள் சூப்பர் ஹீரோக்களை மற்றும் தேவனிடம் சாத்தியமில்லாத விஷயங்களும் எப்படி சாத்தியமாகும் என்பதை கற்றுக்கொள்வோம். மிகவும் உற்சாகமான விஷயம் என்னவென்றால் இந்தியாவில் எந்த பகுதியில் இருக்கும் குழந்தைகளும் ஆன்லைனில் இணையலாம். மே 25 முதல் 27 வரை லிமிடெட் சீட்டுகள் மட்டும் உள்ளது. இன்றைக்கே ரெஜிஸ்டர் செய்யுங்கள். சூப்பர் புக்ஸ் சம்மர் கேம்ப் 2026 மிஷன் பாசிபிள் வித் காட். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய உறவுகளை மேம்படுத்துவதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜெபிக்கின்ற இந்த பழக்கம் நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கிய அங்கமாக இருக்கட்டும். நீங்களும் எங்களுக்காக ஜெபம் செய்றீங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபம் செய்றோம். அதனால நம்முடைய உறவு இன்னும் மேம்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை நீங்க அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் மூலமா எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இப்போது நன்றி வெள்ளியே பகுதி. நீங்க அனுப்பியிருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் மெசேஜை பார்க்கலாம். ஜெபத்தின் மூலமாக எனக்கு வலிமையும் ஆதரவும் கிடைத்தது மற்றும் எனக்கு பதவி உயர்வும் கிடைத்தது. இதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் சிபிஎன் இந்தியாவை ஆசிர்வதிக்கட்டும். இவர்கள் தொடர்ந்து எங்களுக்காக இப்படியே ஜெபம் செய்து கொண்டிருக்கட்டும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்ததற்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்க ஜெபம் செய்யுங்க, தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. வந்திருக்கக்கூடிய அடுத்த மெசேஜை பார்க்கலாம். எனக்கு உங்களுடைய நிகழ்ச்சி மிகவும் பிடித்திருக்கிறது. உண்மை சாட்சியங்களை பார்த்து எங்களுடைய நம்பிக்கையும் அதிகரிக்கிறது. தேவன் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தரட்டும். உங்கள் மெசேஜுக்காக மிக்க நன்றி. நம்முடைய நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடியவர் நம்முடைய தேவன் தான். அதனால தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்குது. இதே போன்ற கருத்துக்கள் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதற்கு எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பரான 9910401010 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணலாம். நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கை துணைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஜெபிப்பதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பைபிள் வசனங்கள் வாசிப்பதன் மூலமாக நம்முடைய உறவுகள் இன்னும் மேம்படும். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது.
பிரசங்கி 4:12. ஒருத்தருக்கு பதிலா 2 பேர் இருக்கும்போது அங்க வலிமையானவர்களாக அவங்க மாறுதாங்க அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்ல, முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. ஒரு நூல் சீக்கிரமா அருந்துரும், அதுவே முப்புரி நூல் சீக்கிரமா அறாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல இந்த முப்புரி நூல்னு சொல்லக்கூடியது, ஒரு நூல் நான், இன்னொரு நூல் என்னுடைய வாழ்க்கை துணை, மூன்றாவது நூல்னு சொல்லக்கூடியது இதுதான் நம்முடைய தேவன். இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கும்போது இந்த உறவுகள் இன்னும் மேம்படும். முப்புரி நூல் சீக்கிரமாக அறாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அருந்து போகாமல் முப்புரி நூலாக இருந்து உறவுகள் மேம்படட்டும். இதுதான் நம்ம பூஜா கலாத்தியா அவங்களுடைய சாட்சியிலும் பார்த்தோம். எங்கெல்லாம் தேவன் இருக்காரோ அங்கெல்லாம் உறவுகள் மேம்படும். உங்க வாழ்க்கை துணைக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் செய்ய ஆரம்பிங்க. இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.